ஐபிஎல்ல மேட்ச் நம்பர் 5 சூப்பரான மேட்ச்சுங்க. குஜராத் வெர்சஸ் மும்பை. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட் டீம் வந்து எதுவோ கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம் ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குஜராத் வெர்சஸ் மும்பை ஆடுறாங்க. ஹார்திக் பாண்டியா வந்து குஜராத்துக்கு போன வருஷம் ஆடினாரு. இந்த வாட்டி மும்பைக்கு ஆடுறாரு. அது அகமதாபாத்தில் வந்து மும்பைக்கு கேப்டன் பண்ணுறாரு எகென்ஸ்டாக குஜராத்துக்கு. சூப்பராக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஃபஸ்ட்டு டைம் கேப்டன் கில்லு வந்து கேப்டன் பண்ணுறாரு ஐபிஎல்ல. அவரும் குஜராத்துக்கு வந்து எப்படி கேப்டன் பண்ணுவாருன்னு தெரில. நல்லா தான் பண்ணுவார் குஜராத்துக்கு. குஜராத் டீம் வந்து சூப்பராக இருக்குது. போன வாட்டி வந்து ஃபைனல்ஸ் ஆடின டீமு. இந்த வாட்டி சுப்மன் கில்லுக்கு வந்து ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. சுப்மன் கில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றிடுவார் இந்த கடமையை. போன வாட்டி இருந்த கேன் வில்லியம்சன் வந்து இன்ஜுரியில் போனார் ஃபர்ஸ்ட் மேட்சோட. திரும்ப இந்த வாட்டி இன்ஜுரியிலேருந்து கண்டிப்பாக வந்துட்டார். அப்புறமேட்டு வந்து இந்தியாவோட யங் டேலண்ட் ராபின் பின்சே அவர் வந்து இன்ஜுரியில் இருந்தார். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனிச்சு வந்தார். பட் ஆனால் மறுபடியும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மேத்யூ வேட் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வரமாட்டார். ஏன்னா ஷீல்டு அவங்க கப் ஃபைனல் நடக்கிறதுனா ஆஸ்திரேலியாவால் அவர் ஃபஸ்ட் மேட்ச் வரமாட்டார். அதனால் அவங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்குவாட் வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. வாட்ச் அவுட் பிளேயர் வந்து யாருன்னா ஷாருக் கானுக்கு வந்து நிறையா பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து இந்த சீசன் மும்பைக்கு விளையாடுறதுனால ஃபினிஷர் ரோலில் வந்து ஷாருக் கான் தான் விளையாடணும். ஷாருக் கான் வந்து அது எப்படி விளையாடுவாருன்னு தெரில. ஏன்னா போனாடி பஞ்சாப்க்கு ஃபினிஷிங் ரோல் தான் விளையாண்டாரு. இந்த வாட்டி குஜராத்துக்கு ஃபினிஷிங் ரோல் விளையாடணும். குஜராத் டீமில் பவுலர்ஸ்னால் சூப்பராக இருக்காங்க. முகமது ஷமி இன்ஜுரி ஆகிட்டார். அதுக்கு பதிலாக சந்தீப் வாரியரை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ சந்தீப் வாரியர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க முகமது ஷமிக்கு பதிலாக. மற்றபடி பேலன்ஸ்டு ஸ்குவாடாக தான் இருக்குது. ரஷீத் கானும் வந்துட்டார். ரஷீத் கான் இன்ஜுரியாக இருந்துச்சு. இப்போ ரஷீத் கானும் நல்லபடியாக வந்துட்டார். அப்புறம் இன்னொரு பிளேயர் வாட்ச் அவுட் பிளேயர் வந்து ஸ்பென்சர் ஜான்சன். அவரும் 8 க்ரோஸ்க்கு மேலே எடுத்திருந்தாங்க. 9 க்ரோஸ்ட்டு எடுத்தாங்க குஜராத்தை. அவரும் வாட்ச் அவுட் பிளேயர். கண்டிப்பாக குஜராத்துக்கு அவரும் நல்ல வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். குஜராத் வந்து அகமதாபாத்தில் ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க அவங்களோட ஐபிஎல் 2024 சீசனில். நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுப்மன் கில்லுக்கு வந்து இது வந்து முக்கியமான கேரியரில் முக்கியமான மேட்சாக இருக்கும். ஏன்னா ஐபிஎல்லில் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் கேப்டன் பண்ணுறாரு. இன்னி வரையும் கேப்டன் பண்ணதில்லை. சுப்மன் கில் வந்து கண்டிப்பாக கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு டீமை நல்லபடியாக கொண்டு போகணும். அதான் எனக்கு வேணும். சுப்மன் கில் நல்ல கேப்டன் பண்ணுவார். பிரின்ஸ் வந்து எப்படி கேப்டன் பண்ணுறாருன்னு ஃபஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸோட ஃபஸ்ட்டு வந்து டீம் வந்து அப்படி இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா, மும்பை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ் டீம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். குஜராத் ஸ்குவாடை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்தியனோட சேர்ந்த 7 பேர் யார் யார் விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் கண்டிப்பாக விளாடுவார் கேப்டனு. வித்திமான் சாகா விளாடுவார் 2. 3வது வந்து சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக 11ல் இருப்பார். அடுத்தது வந்து ஷாருக் கான் வந்து 4. அடுத்தது வந்து வேறு யார், ஷாருக் கான் 4, மோஹித் சர்மா 5, இன்னொரு வந்து ராகுல் திரிபாத்தி 6, இன்னொன்று 7 வந்து தான் வந்து விஜய் சங்கர் ஆடுவார். இம்பேக்ட் பிளேயராக வந்து இவர் ஆடலான்னு நினைக்கிறேன், ஜெயந்த் யாதவ் ஆடலாம். இல்லைன்னா வந்து அபினவ் ஆடலாம். இவங்க தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 4 ஓவர்சீஸ் வந்து யார் விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இவர் விளாண்டுருவார். கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர் விளாடுவார். கேன் வில்லியம்சன் 2. அந்த 3வது ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்னா ரஷீத் கான் கண்டிப்பாக இருப்பார். 4வது வந்து இந்த ஜான்சன் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேஸ் பவுலிங் வேணுங்கிறதுனால ஜான்சன் தான் 4வது ஓவர்சீஸாக விளாடுவார்னு நினைக்கிறேன். இந்த ஜாஸ் லிட்டில்னால் போன வருஷம் நல்லா விளாண்டாரு. நூர் அகமதும் நல்லா விளாண்டாரு. பட் ஆனால் ஜாஸ் லிட்டில் வந்து ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு சான்ஸ் இருக்கா இல்லை ஸ்பென்சர் ஜான்சனுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரில. நூர் அகமது வந்து ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னர். அவர் விளாட சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. இவங்க 3 பேருக்கு மேலே தான் டஃப் காம்படிஷன் வரும் 4 ஓவர்சீஸில். பார்ப்போம் குஜராத் வந்து எப்படி ஸ்குவாடை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. குஜராத் டீம் வந்து பொறுப்புகள் வந்து சுப்மன் கில்லுக்கு வந்து நிறையா இருக்குது. சுப்மன் கில் வந்து நல்லா விளாண்டு காப்பாற்றணும். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு நல்லாவே தெரியும் சுப்மன் கில் எப்படி விளாடுவார், குஜராத் டீம் வந்து எப்படி விளாடும், குஜராத் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குன்னு குஜராத்தை பற்றி நல்லாவே தெரியும் ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா மும்பை கேப்டன் பண்ணுற ஹார்திக் பாண்டியா. அதனால் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் பார்ப்பார் குஜராத்தை. சுப்மன் கில்லும் அதை தாக்கு பிடிச்சி விளாடுவாரா என்னங்கிறது தெரியல.
அவரும் நல்லா தாக்கு பிடிச்சி விளாண்டு மும்பையை வந்து ஜெயிக்கணும் அவரும். குஜராத்துக்கு வந்து இது ரொம்ப டஃப்பான மேட்சாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. க்ரௌடு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. க்ரௌடு கிட்ட தான் இருக்குது மெயினாக. ஹார்திக் பாண்டியாவை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை இவனை ரோ சுப்மன் கில்லை சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. முக்கியவாசி சுப்மன் கில்லுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். அடுத்தது வந்து மும்பை ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா, மும்பை ஸ்குவாடில் வந்து ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனு. ரோஹித் சர்மா ஹிட்மேன் வந்துட்டார். சூரியகுமார் யாதவ் வந்து இன்னும் இன்ஜுரியில் தான் இருக்கார். அவர் என்சிஏல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. ரோஹித் சர்மா வந்து போன வாட்டி மும்பை வந்து பிளே ஆஃப் வரையும் கூப்பிட்டு வந்தார். பிளே ஆஃபில் வந்து குஜராத் டைட்டன்ஸில் தான் தோற்றாங்க. இந்த வாட்டி ஹார்திக் பாண்டியா வந்து மும்பை வந்து லீட் பண்ணுறாரு. மும்பை வந்து ஒரு பயங்கரமான டீமாக இருக்குது. யார் பேரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது மும்பை ஸ்குவாடில். மும்பை வந்து அப்படிப்பட்ட ஒரு டீம் வச்சுருக்காங்க. வெல் பேலன்ஸ்டு டீமாக இருக்குது. மும்பை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. மும்பை டீமில் எல்லாருமே இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா போன வருஷம் ஐபிஎல் ஆடல, இந்த வருஷம் ஐபிஎல் ஆட வந்துட்டார் பும்ரா. போன வாட்டி வந்து அக்ஷய் மதுவால் அவர் வாட்ச் அவுட் பிளேயராக இருந்தார் போன வாட்டி. ஏன்னா பும்ராவோட இடத்த வந்து அவர் தான் வந்து அக்ஷய் மதுவால் தான் ஃபில் பண்ணார். பட் ஆனால் அவர் இந்த வாட்டி மேட்சஸ் கிடைக்குமான்னு என்னன்னு தெரில. ஏன்னா பும்ரா மறுபடியும் வந்துட்டார். அதனால் அவருக்கு மேட்சஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், அவருக்கு அதிகமானால் கிடைக்காது. அடுத்தது வந்து மும்பையோட டீம் பார்த்தீங்கன்னா, யாரோட 4 இந்தியன் பிளேயர்ஸ் விளாடுவாங்க, 7 இந்தியன் பிளேயர்ஸ் விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா விளாடுவார், இஷான் கிஷன், திலக் வர்மா 3, ஹார்திக் பாண்டியா 4, கேப்டன் கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா இருப்பார். அப்புறமேட்டு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா 5, பிஎஸ் சாவ்லா 6, அப்புறம் வந்து கார்த்திகேயா வந்து 7. இவங்க தான் விளாடுவாங்க, 7 இந்தியன் பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாரும் அவங்கள சூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான் சூஸ் பண்ணுவாங்க. 4 ஓவர்சீஸ் பிளேயர் யார் விளாடுவாங்கன்னா, கண்டிப்பாக டிம் டேவிட் ஒன்று விளாடுவார். டிம் டேவிட் விளாண்டுட்டு அடுத்தது வந்து ரோமன் ஷெஃப்ரி விளாடுவார், கோட்ஸே விளாடுவார் 3. இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் யார் விளாடுவாங்கன்னா, வுட்டு விளாடுவார்னு நினைக்கிறேன், இல்லைனா நபி விளாடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மும்பை ஸ்குவாட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டு ஸ்குவாடாக இருக்குது. மும்பையில் வந்து யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு டீம் வச்சுருக்காங்க. நல்லா கண்டிப்பாக இப்போயே தெரியுது மும்பை டீம் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆயிரும்ன்ட்டு. கோட்ஸே வந்து இந்த வாட்டி வந்து ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க மும்பை. அப்புறம் வந்து முகமது நபி எடுத்திருந்தாங்க. நல்ல பேலன்ஸ்டு ஸ்குவாடாக தான் இருக்குது மும்பை. எல்லோரும் மும்பை டீமை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த லக்கி வுட் யாருன்னு தெரில, அவர் ஒரு பிளேயர் இருக்கார், அவரும் விளையாட சான்ஸ் இருக்குது. ஐபிஎல் டெபியூட்டன் இன்னைக்கு. ஏன்னா பார்க்கலாம், இந்த டீம் வந்து பயங்கர செட்டிலான ஸ்குவாடாக இருக்குங்க மும்பை ஸ்குவாடை பார்க்கும்போது. மும்பை வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. மும்பையோட டீம் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் ஹார்திக் பாண்டியாவா இல்லை சுப்மன் கில்லான்ட்டு. எனக்கு என்னமோ என்னோட கட் ஃபீலிங் வந்து சுப்மன் கில் தான் இன்றைக்கி ஜெயிப்பாருன்னு தோணுது. சுப்மன் கில்லுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். க்ரௌடு வந்து மேபி குஜராத்தில் நடக்கிறதுனால, அகமதாபாத்தில் நடக்கிறதுனால மும்பைக்கும் குஜராத்துக்கும் மேட்சுகளை வந்து குஜராத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்புறம் நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் வந்து கால்சனும் சூப்பராக விளாண்டாரு. ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸை வந்து 200 ரன்னு செட் பண்ணியிருந்தாங்க டார்கெட்டை. அதை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு வந்து கால்சன் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. என்ன மாதிரி பேட்டிங் ஆடிருக்காரு கால்சனு. எப்பா மனுஷன் வந்து உண்மையிலேயே பிரித்து மிஞ்சிட்டாரு. ஏன்னா ஐபிஎல்லையும் அடிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடுக்காண்டி நல்லா விளாட்றாருங்க, உயிரை கொடுத்து சூப்பராக விளாட்றாரு அவர். கால்சனை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஸ்கோரும் வந்து நல்ல ஸ்கோர், 200 சேஸ் பண்ணுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் பாருங்களேன். நல்ல ஸ்கோர் வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் கஷ்டப்பட்டு வந்து அடித்தார் கால்சனை. ஆனால் ஃபினிஷ் லைனுக்கு வர முடியல. பரவாயில்ல. இந்த கேகேஆர் வந்து ஜெயித்தது வந்து 4 ரன்னில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. நேற்று வந்து நல்ல மேட்சாக இருந்துச்சுங்க. ரசலும் நல்லா அடித்தார், கால்சனும் நல்லா அடிச்சிருந்தாங்க. பார்க்கவே நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. இந்த கடைசியில் வந்து கேகேஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க 4 ரன்னில். ஆனால் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தான் இது. பட் ஆனால் 4 ரன்னில் வந்து கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. கால்சனும் ரசலும் நேற்று ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க. மேட்ச்சை ரொம்ப நல்லா மாற்றினாங்க. அவங்க 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். க்ரௌடை வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க 2 பேருக்குமே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று மேட்ச் பார்க்கவே. ஆமாம், இன்றைக்கி வந்து கேகேஆர் வெர்சஸ்
கேகேஆர்ன்ட்டு. குஜராத் வர்சஸ் எம்ஐயில் வந்து யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.